ஏய் ஜாக்கி அங்கேயே நில்லு. பாரு அங்கிள் வரதுக்குள்ள நீ ஏதாவது பண்ணிட்டு அப்புறம் அங்கிள் ஒன்னு அவ்வளவுதான். கவலைப்படாத, பீமா இருக்கான் பக்கத்துல, அவனை எப்படியாவது சமாளி. தாய் கழுவி நீளமா பேசாத மூச்சு வாங்க. ஒன்ற புருஷ அதா என்ற அப்ப ஜமீன் செத்தானே ஒரு ஈ காக்காவது வந்துச்சா? சாதிக்கணும்னு நினைச்சா கூட சாதிக்க முடியாம போயிடுது. ஏன்னா சாதிக்க நினைக்கிறவங்களுக்கு வர சோதனை தான் பெரிய வேதனை. தென் அமெரிக்காவின் வடகிழக்கே 650 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கும் அமேசான் காடுகள். இங்கு பலவிதமான தாவரங்கள், பலவிதமான விலங்குகள், பலவிதமான சூழ்நிலைகள். என் முன்னாடி ஒருத்தன் கை நீட்டு பேசிட்டு போறான். வருவானான்னு கேட்டா வருவான்னு சொல்றான்டா. யாரா அவன்? யாரு? சின்ன குழந்தைங்களுடைய தினசரி வாழ்க்கையில் அவங்க உங்களுடைய வாய்ஸை கேட்டுட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு குழந்தைய மீட் பண்ணும்போது அவங்க ரெகனைஸ் பண்ணியிருக்காங்களா, இந்த வாய்ஸ் அதுதானே, அந்த கேரக்டர் தானே அப்படிங்கிற ஒரு சின்ன ரெகனேஷன் வந்திருக்கா? இல்லை, அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஃபர்ஸ்ட் ஏன்னா நம்ம பேசுறதே வேற வாய்ஸில் தான். உங்க முன்னாடி நான் எப்படி பேசணும், இந்த வாய்ஸில் நான் பேசுறது இல்லைன்னா ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம்ஸில் நான் எப்படி பேசுறனோ அந்த மாதிரி. ஏன்னா அதில் வந்து கழுகு வில்லனாக இருக்கலாம், ஒரு டைகர் வில்லனாக இருக்கலாம். ஸோ அந்த டைகருடைய பாவத்தெல்லாம் எடுத்துப்போம். அதனால அந்த வாய்ஸ் வேற தான். கண்டிப்பாக கொஞ்சம் அதில் ஒரு மிமிக்ரி கலந்து இருக்கு. அதனால குழந்தைங்களுக்கு தெரியாது. இப்போ என்னுடைய கூடவே டப் பண்றவர், அவர் பையனை வந்து எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது இவர் என்ன தெரியுமா, இவர் தான் ஜாக்கி சான் பேசியிருக்காருன்னா அந்த பையன் முதல்ல நம்ப மாட்டான். அப்போ நம்ம ஜாக்கி சான் மாதிரி பேசி காமிச்சா பயங்கரமாக லைட் அப் ஆகிடுவாங்க. ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம்ஸ்னா டைரக்டர் தான் அங்கே வந்து டிசைட் பண்ணுறவர். அவர் அந்த வில்லனோ இல்லை ஏதோ ஒரு கேரக்டர்னா அந்த கேரக்டரோட வாய்ஸ் இப்படி தாங்க இருக்கணும். அவர் கோபமாக பேசும்போது அவருக்கு தொண்டை அடைச்சிக்கும், சந்தோஷமாக பேசும்போது ஒரு மாதிரி காற்று தான் வரும், சிரிச்சாருன்னா வாய் விட்டு சிரிக்க மாட்டார், வரும் இப்படிதான் சிரிப்பாரு. இவ்வளவு விஷயம் சொல்லுவாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு ஒரு 4-5 டேக்கு போகும். சம்டைம்ஸ் ஒரு ரீல் 2 ரீல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம செட் ஆகிடும். சார் இப்போ பண்ணீங்களா, இதுதான் சார் கரெக்ட், வாங்க இப்போ ஃபர்ஸ்ட் ரீல்லேருந்து வரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் கார்ட்டூனை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அங்கே ஒரு ப்ராடக்ட் கம்ப்ளீட்டடாக இருக்குது. நம்ம அதை ரிப்பீட் பண்ணால் போதும். சிம்பிள். கார்ட்டூனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள். ரொம்ப செதுக்கல்லாம் இருக்காதுங்க, ரொம்ப படுத்தலும் இருக்காது. ஒரு டைலாக் ஒன்று எடுத்துக்கலாம், ஒரே ஒரு டைலாக். அது வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு 3 கேரக்டர்ஸில் வந்து அதை நீங்கள் அந்த டைலாக் வந்து நீங்கள் பேசணும். ஃபர்ஸ்ட் பொன்னம்பலம், அப்புறம் அட்டுல் குல்கர்னி, அப்புறம் வர ஜாக்கி சான். தாய் கழுவி நீளமா பேசாத மூச்சு வாங்க. ஓகே, தாய் கழுவி நீளமா பேசாத மூச்சு வாங்க. இது பொன்னம்பலம் பேசுறேன். அட்டுல் குல்கர்னி பெரியமா நீளமா பேசாதீங்க, மூச்சு வாங்கும். ரைட்? ஏய் அம்மா 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 ரொம்ப ஜாஸ்தி பேசாத, மூச்சு வாங்கும். ஏய் பார்த்து பார்த்து எங்களை அப்படியே ஒரு நிமிஷம் ஒரு காட்டுக்குள்ளே கூட்டு போங்களேன். நேஷனல் ஜியோகிராஃபி, டிஸ்கவரி அந்த ஸ்டைலில். தென் அமெரிக்காவின் வடகிழக்கே 650 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கும் அமேசான் காடுகள். இங்கு பலவிதமான தாவரங்கள், பலவிதமான விலங்குகள், பலவிதமான சூழ்நிலைகள், பலவிதமான தட்பவெட்ப நிலைகள். இங்கிருக்கும் அத்தனை உயிரினங்களும் அவைக்கு பழக்கப்பட்டவையே. நீங்க பண்ணதிலே ரொம்ப ஹைலைட்டான, எல்லாரும் அடிக்கடி கேட்கக்கூடிய சில வாய்ஸ் ஓவர்ஸ் இருக்கு. ஆமா. ஸோ நான் ஒவ்வொன்றா சொல்றேன், நீங்க அதை மட்டும் எங்களுக்காக பண்ணி காமிக்கணும். முதல்ல நாட்டாமை. தாய் கழுவி நீளமா பேசாத மூச்சு வாங்க. ஒன்ற புருஷ அதா என்ற அப்ப ஜமீன் செத்தானே ஒரு ஈ காக்காவது வந்துச்சா? இல்ல ஒரு நாய் தான் வந்து நின்னுச்சா? ஒத்த ஆளு என்ற தோல்ல தூக்கி போட்டு போய் போச்சுட்டு வரல. இந்த அக்கிரமம் எங்க நடந்திருக்கா? பட்டி தொட்டியெல்லாம் போய் கலக்கின டயலாக் வந்துருது. சாதிக்கணும்னு நினைச்சா கூட சாதிக்க முடியாம போயிடுது. ஏன்னா சாதிக்க நினைக்கிறவங்களுக்கு வர சோதனை தான் பெரிய வேதனை. அப்படின்னு யார் சொன்னா? நான் ஒன்று நினைச்சா அதை அடையாம விட மாட்டேன். நிச்சயமா அந்த இளநீர் நீரோட்டோட தண்ணியை குடிப்பேன். வந்துட்டும் போல இருக்கு. நான் வருவானான்னு கேட்டா இவன் வருவான்னு சொல்றான்டா. யார் அவன்? நகை கண்ணில் பயம் இருக்கிறவன் கூட தெரிச்சு ஓடிடு. போ போ. என் முன்னாடி ஒருத்தன் கை நீட்டு பேசிட்டு போறான். வருவானான்னு கேட்டா வருவான்னு சொல்றான்டா. யார் அவன்? யாரு? ஏன் ஆத்தா போட்ட சோட்ல ரத்தம் இல்லையா? போ போடா.